This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நீயா நானா இனிமேல் வராதா? கைமாறிய விஜய் டிவி. அந்த சேனலும் அவங்க கையில் போயிடுச்சு, பிரபலம் பழிச்சு. விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் ஒளிபரப்பாகி இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அது ஒளிபரப்பப்படவில்லை. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை. எனினும் நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு அழுத்தம் தரப்படாத கூறப்படுகிறது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சுபைர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அகயம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை தந்துள்ளார். அதில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ஒரு எபிசோட் தயாரானது. அந்த விவாத நிகழ்ச்சியை ஷூட் செய்துவிட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புவதற்காக ப்ரமோ வெளியிட்டனர். ஆனால் இந்த இன்ஸ்டா போஸ்ட் வெளியானதுமே உடனே அது டெலீட் செய்யப்பட்டது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை வேறொரு விவாத நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரித்த போதுதான் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் விவாதம் நடத்தப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த சிலர் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர். எதிராக சிலர் விவாதத்தில் பங்கேற்றனர். இதில் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த கொள்கையை ஆதரிப்பவர்களிடம் சரியான பதில் இல்லை என்றும் பல இடங்களில் பதில் சொல்ல முடியாமல் பல்ப் வாங்கியதாகவும் தகவல் வெளியானது. 4 மணி நேர ஷூட்டிங் நடந்தும் அது ஒளிபரப்பப்படவில்லை. அழுத்தம் தரப்பட்டதால் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படவில்லை என்றும் தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கடந்த 3 மாதங்களுக்கு விஜய் டிவியை ஜியோ வாங்கிவிட்டது. அதனால்தான் அரசியல் தரப்பில் அழுத்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் வலுத்தது. காரணம், வட இந்திய ஊடகங்கள் முழுவதுமே ஆளும் தரப்புக்கே சாதகமாக உள்ளது. ஆளும் தரப்பை எதிர்த்து செய்திகள் வெளியிடுவது கிடையாது. NDTVயையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பாஜக அனுதாப தொழிலதிபர்கள் கட்டுப்பாட்டில்தான் வட மாநில ஊடகங்கள் உள்ளன. இது பல தமிழ்நாட்டிலும் அந்த வேலை ஆரம்பித்து விட்டது என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் என்றும் அழுத்தம் நீயா நானாவுக்கு தரப்படலாம். சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். ஏற்கனவே கார்ப்பரேட் கையில் இருந்த விஜய் டிவி இன்னொரு கார்ப்பரேட் கைக்கு மாறி இருக்கிறது. அதனால் பழைய வீரியத்துடன் நீயா நானா இருக்குமா, முழுக்க பொழுதுபோக்காகவே மாறிவிடுமா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.